டிசம்பர் 31க்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ரீசென்ட்டா ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணேன். எப்படி வந்து ஃப்ரீ ஆப்ஸ் வந்துட்டு மணி மேக் பண்றாங்க அப்டின்ட்டு. சில சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நம்மளுக்கு குடுக்குற சர்வீசஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா தான் கிடைக்கும். ஆனா அது மூலமா அவங்க வந்து எப்படி மணி மேக் பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஸோ அந்த விஷயத்துல வந்துட்டு நான் சில விஷயம் நோட் பண்ணேன். ஒண்ணு வந்துட்டு ஃப்ரீ சோசியல் மீடியா. 2வது வந்துட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ஏஐ டூல்ஸ், கன்டென்ட் வெப்சைட்ஸ், கேம்ஸ், டிஜிட்டல் கரன்சி ஆப்ஸ். இந்த ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பிசினஸ் மாடல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட பிளாட்ஃபார்ம ஃப்ரீயா குடுப்பாங்க. அத வந்துட்டு ஃப்ரீமியம் மாடல் சொல்லுவாங்க. 2வது அட்டென்ஷன் எக்கானமி. பிளாட்ஃபார்ம எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டே வருவாங்க. அத அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்த டேட்டாவ உங்ககிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்டா குடுப்பாங்க. ஸோ அங்க வந்து நீங்க கஸ்டமர் கிடையாது. அங்க நீங்க தான் வந்து ப்ராடக்ட். 3வது வந்துட்டு டேட்டா கலெக்ஷன் அண்ட் மானிட்டைசேஷன். உங்ககிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், அத வந்துட்டு உங்கள வந்து டார்கெட் பண்ணி ஆடியன்ஸ் பிரிச்சு, அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட எப்படி நீங்க வீக்கா இருக்கிற பாயிண்ட்ல வந்துட்டு அந்த ஆட வந்துட்டு உங்ககிட்ட ப்ரமோட் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே புரியும். ஃபோன் அடிப்பீங்க, Instagramக்குள்ள போவீங்க, எதையாச்சும் பார்ப்பீங்க. வெளிய வந்துட்டு இனிமேட்டு வந்துட்டு தொடக்கூடாதுன்னு யோசிக்கும்போது, மறுபடியும் உள்ள போவீங்க. சும்மா ஏதாச்சும் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த பிஹேவியர்க்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது பேர் தான் வந்துட்டு பிஞ்ச் பிஹேவியர்னுவாங்க. பிஞ்ச் பிஹேவியர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிகமான விஷயத்த கம்மியான டைம்ல கன்சியூம் பண்றது. அதே மாரி ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க அதே விஷயத்துக்குள்ள போய் மறுபடியும் மாட்டுவீங்க. அதுதான் வந்து பிஞ்ச் பிஹேவியர்னுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் ரீல்ஸ் இல்ல ஷார்ட்ஸ்ல வந்துட்டு ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்னாக்கா, அத வந்துட்டு பிஞ்ச் வாட்சிங்னுவாங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகி அத பார்த்தீங்கன்னா, அந்த அல்காரிதம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல டாப் ஹிட்டான மூவி தான் குடுக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அடிக்ஷனா மாறும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மள ஒரு சிஸ்டம்க்குள்ள கொண்டு வரும். இங்க வந்துட்டு நம்ம கஸ்டமர் கிடையாது. நம்ம தான் ப்ராடக்ட். அதிகமான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கனாக்கா, அதிகமான டேட்டா கிடைக்கும் உங்களுக்கு. அதிகமான டேட்டா உங்களுக்கு கிடைச்சுச்சுனாக்கா, அந்த பிளாட்ஃபார்ம் மேல உங்களுக்கு டிபெண்டன்சி அதிகமாகும். டிபெண்டன்சி அதிகமாச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து குவிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது மூலமா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்கள வச்சுட்டு மணி பார்த்துருவாங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். உங்களோட ஃபோன் எடுத்து பார்த்தீங்கனாக்கா, அதுல வாட்ச் டைம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸ்க்ரீன் டைம். அந்த ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கனாக்கா, உங்களுக்கு எப்படி நீங்க எதுல வந்துட்டு அதிகமா ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படின்ட்டு. எந்த ஆப்ஸ் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்களோ, அத வந்து ரெடியூஸ் பண்ணி பாருங்க. அதே மாரி உங்களோட ஸ்க்ரீன் டைம் என்னன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.